தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பள்ளிகளை சீரமைக்க ஒதுக்கப்பட்ட நிதியில் முறைகேடு நடந்துள்ளதாக அதிமுக பெண் கவுன்சிலர் குற்றம் சாட்டியதால் மாமன்ற கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. கும்பகோணம் மாநகராட்சி மாமன்ற சாதாரண கூட்டம் மேயர் சரவணன் தலைமையிலும் மாநகராட்சி ஆணையர் லட்சுமணன் மற்றும் துணை மேயர் தமிழழகன் முன்னிலையிலும் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அதிமுக கவுன்சிலர் ஆதிலட்சுமி ராமமூர்த்தி, கும்பகோணம் மாநகராட்சிக்கு உட்பட்ட 12 பள்ளிகளை சீரமைக்க ஒதுக்கப்பட்ட 1 கோடிக்கும் மேலான நிதியை கையாள்வதில் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். பின்னர் பேசிய அதிமுக கவுன்சிலர் பத்மகுமரேசன், தாராசுரம் பகுதியில் 5 வார்டுகளுக்கு முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என தெரிவித்தார். இதனால் அதிமுக கவுன்சிலர்களுக்கும் திமுக துணை மேயர் தமிழழகன் மற்றும் திமுக கவுன்சிலர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து அதிமுக கவுன்சிலர்கள் ஆதிலட்சுமி ராமமூர்த்தி, பத்மகுமரேசன், கௌசல்யா ஆகியோர் கூட்டத்தை புறக்கணிப்பதாக கூறி வெளிநடப்பு செய்தனர். சாலை போட்டு வச்சிருக்காங்க, அதுக்குள்ள ட்ரைனேஜ் இணைக்கவே இல்லை. அதுன்னு பாத்தீங்கன்னா மக்களே அவங்களோட சொந்த செல்ல பைப் லைன் போட்டு வச்சிருக்காங்க. அதை இணைக்கிறது கூட இந்த அரசு, இந்த விடியாத திமுக அரசு அதை கண்டுகொள்ள மாட்டேங்குது. தெருவிளக்கும் ஒவ்வொரு ட்ரிப்பும் தெருவிளக்கு பிரச்சனை பாத்தீங்கன்னாக்கா 1 வாரம் 10 நாள் கழிச்சு தான் வராங்க பாக்குறதுக்கு. அடிப்படை வசதிகளை தாராசுரம் பகுதிக்கு சரியா வழங்குறது கிடையாது. எங்களுக்கு இதை நாங்க பலமுறை சொல்லி கேட்காத வயசு தான் இன்னைக்கு நாங்க அதிமுக சார்பாக வெளிநடப்பு பண்றோம். கூட்டத்தை புறக்கணிச்சு வெளிநடப்பு பண்றோம். ஒதுக்கப்பட்ட நிதியில முறைகேடு நடந்திருக்கு. 12 துவக்கப்பள்ளியில வேலை நடக்கிறதுக்காக 1 கோடி ரூபாய்க்கு மேல நிதி ஒதுக்கியிருக்காங்க. 12 ஸ்கூல்லயுமே எந்த வேலையுமே நடக்கல. ஒவ்வொரு மாசமும் குடிநீருக்காக நிதி ஒதுக்குறாங்க. குடி தண்ணி பிரச்சனை மக்களுக்கு ஒவ்வொரு நாள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த விடியா திமுக அரசு இதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. கும்பகோணம் மாநகராட்சியும் இதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இது எல்லாத்தையும் எதிர்த்து நாங்க வெளிநடப்பு செய்யணும்.